ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் சம்மர் ஆஃப் 42. இது ஒரு சூப்பர்வான கன்னிங்கேஜ் ட்ராமா. நம்ம சேனலில் போட்ட மெல்னா படம் கண்டிப்பாக நிறைய பேர் பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி படங்கள் போடுங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த சம்மர் ஆஃப் 42. ஹெர்மிங்கிற ஒரு 15 வயசு பையனுக்கு தன்னோட வயசு அதிகமான ஒரு பொண்ணு மேலே ஒரு க்ரஷ் வருது. அந்த க்ரஷ் நம்ம ஹீரோவை எந்த அளவுக்கு கூட்டி போகுது, இதை சொல்கிற ஒரு படம் தான் சம்மர் ஆஃப் 42. அண்ட் இந்த படத்தில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாமே இந்த படத்தோட ரைட்டருக்கு உண்மை நடந்த ஒரு சம்பவம். அதாவது அப்படியே இவர் கதை எழுதியிருக்காரு, அந்த கதை வச்சு படம் எடுத்திருக்காங்க. அண்ட் இப்படி ஒரு படம் எனக்கு தெரிய வரதுக்கான முக்கியமான காரணமே டைரக்டர் வெற்றிமாறன் தான். ஏன்னா அவரும் ஒரு இன்டர்வியூவில் இந்த படம் நல்லா சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்தேன், உண்மையாக இந்த படம் செம்ம சூப்பராக இருக்கும். சரி, இப்போ வாங்க சம்மர் ஆஃப் 42ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோட வாய்ஸோட ஸ்டார்ட் ஆகுது. என்னோட பேர் ஹெர்மி, எனக்கு இப்போ 15 வயசு ஆகுது. நாங்கள் சம்மர் ஹாலிடேக்காக ஒரு தீவுக்கு வந்திருக்கோம். இந்த தீவோட அழகு, இந்த தீவு சுற்றிக்கிற கடலாக அதுக்கு மிளகு சூரியன் தான். அந்த அளவுக்கு இந்த தீவு செம்ம அழகாக இருக்கும். பட் அதோட அழகாக நாங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தோம். எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எங்கள் 3 பேருமே ட்ரியோன்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் 3 பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் ஒரு நாள் ஒரு பொண்ணை பார்த்தோம். இவளோட பேர் டோரத்தி. டோரத்தி காலையே கல்யாணம் ஆயிடுச்சு. அவளோட ஹஸ்பண்ட் ஆர்மியில் வேலை பார்த்துருந்தாரு. பட் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு டோரத்தி மேலே ஒரு கண் இருக்கும். ஸோ யாருக்கும் தெரியாமல் பதுங்கி டோரத்தையே சைட் அடிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி நம்ம ஹீரோ அவன் கதையவே ஒரு வாய்ஸ் வரமாக நைட் பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கடுத்து நம்ம யூஸ்வலான ஸ்டோரியாக பார்த்துட்டு இருப்போம். நம்ம ஹீரோ வழக்கம் போல் அந்த டோரத்துக்கிற பொண்ணை பார்த்துட்டு இவங்க பாட்டு ஃப்ரெண்ட்ஸில் விளாண்டுட்டு இருக்காங்க. பார்த்தா பீச்சுக்கு ஓரமாக அந்த சன் பாத் எடுத்துகிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க டோலியோடு படுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பசங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்மளாம் எப்படா இந்த மாதிரி ஒரு பொண்ணோட படுக்க போகிறோம், இந்த மாதிரி பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்து, டே மச்சான், இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்து உனக்கு ஃபீல் வருமா? நான் இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பேன், சடனாக உடம்புக்குள்ள ஒரு ரியாக்ஷன் வருதுடா. அது காரணம் கேட்குறப்ப எனக்கு ஒன்றும் தெரியலடா. பட் எங்கள் அம்மா கிட்ட ஒரு புக் இருந்துச்சு. அந்த புக்கில் இந்த மாதிரி படம் தான் போட்டுருந்துச்சுடா. நான் வேணா நாளைக்கு எட்டுறான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு சரின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அடுத்த நாள் காலைல அந்த ஃப்ரெண்டு ஒரு புக் எட்டு வரான். பார்த்தா அது ஒரு செக்ஸ் எஜுகேஷன் புக்கு. செக்ஸ் எப்படி ப்ராப்பராக பண்ணும், ஃபோர்ப்ளே எப்படி முக்கியம், இந்த மாதிரி செக்ஸை பற்றி எல்லாமே அந்த புக்கில் இருக்கும். இதை பார்த்து அந்த பசங்களுக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் அவங்க கம்மிங் ஏஜ் ரீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த புக்கை படிக்கிறப்ப, ஓ இப்படிலாம் இருக்காடா, இப்படிலாம் நடக்குமான்னு சொல்லிட்டு இவங்க அந்த புக்கை பார்த்துருக்காங்க. இதுக்கடுத்து ஒரு நாள் எங்கேயாவது கப்பலில் மீன் பிடிக்க போகணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கப்பலில் மீன் பிடிக்க போயிட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ டோரத்தியை பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோன்னு அவங்க ஹஸ்பண்டை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக அந்த ஹார்பருக்கு வந்திருப்பா. ஆக்சுவலி ஹீரோனோட ஹஸ்பண்ட் ஆர்மியில் வேலை பார்க்குறான். அந்த டைமில் தான் கரெக்டாக செகண்ட் வேர்ல்டு வார் வந்திருக்கும். அதான் ராணுவத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் கடல் கடந்து ராணுவத்துக்கு போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம ஹீரோன்னு அவங்க ஹஸ்பண்ட் வழியை அனுப்பிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. இதெல்லாம் நம்ம ஹீரோ அந்த கப்பலேருந்து பார்த்துட்ருக்கான். இவன் மனசுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இவனால அந்த ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தான். பட் இப்போ யாருமே இல்லாமல் ஹீரோன் தனியாக இருக்கா. இதுக்கடுத்து ஹீரோன்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது. இதுக்கடுத்து நம்ம ஹீரோ போட்டு எப்பயுமே ஹீரோன் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்கான். பார்த்தா ஹீரோனோட வீட்டு கொடியில் வந்து அவனோட இன்னர் வேஸில் தொங்கிட்டு இருக்கோம். அதை பார்த்து இவன் மாதிரி ரசிச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் இவங்க போட்டு பீச்சுக்கு நடந்து போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோனே சன் பாத் எடுக்கிறதுக்காக அந்த பீச்சில் படுத்துட்டு இருக்கா. இதை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஆர்வம் வந்துடுது. நம்ம ஹீரோவை பார்த்து, டே மச்சான், உனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும்ல, அங்கே பாரு சன் பாத் எடுத்துகிட்டு இருக்கா, நீ மெதுவாக அவகிட்ட பேச ஆரம்பி, கண்டிப்பாக அவகிட்ட பேசான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கும் ஒரு ஆசை வருது. சரி பக்கத்தில் போவோன்னு சொல்லிட்டு இவன் மெதுவாக நம்ம ஹீரோனோட பக்கத்தில் போகிறான். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி கலாய்க்க ஆரம்பிச்சுறாங்க. ஏங்க உங்களை ரேப் பண்ண ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், சீக்கிரம் எந்திச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ எந்திக்கிறப்ப நம்ம ஹீரோ செம கடுப்பாயிருது. அடா பாவிகளா, நீங்களே பேசுன்னு சொல்லி அழுப்பிட்டு என்னை ரேப்பே சொல்கிறீங்களா, உங்களை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக அங்கேருந்து வரான். ஹீரோ எழுந்து, யாரும் சின்ன பசங்க எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவள் திரும்ப சண்டை படுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை பார்த்து, ஏண்டா என்ன தைரியம் தான் அந்த பொண்ணு முன்னாடி என்ன ரேப்பி சொல்லுவீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை போட்டு அடியை நடிச்சிட்டு இருக்கான். பட் அவன் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோட பலசாலி போல, அவன் நம்ம ஹீரோ போட்டு அடியை நடிச்சு நம்ம ஹீரோக்கு மூக்கில் அடைஞ்சிருது. அப்புறம் 2 பேர் சமாதானமாகி அப்படியே படுத்து வைங்கிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ வீட்டு வெளியே வரான். இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு மேலே கடுப்பாக இருக்குது. நேற்று அவனை அடித்தால நான் திருப்பி படிக்கணும்னு சொல்லிட்டு எப்போல்லாம் சண்டை போடணுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கடுத்து மார்க்கெட்டில் போய் தான் பொருள் வாங்கன்னு சொல்லிட்டு இவன் மார்க்கெட் போகிறான். அப்போ பார்த்தா அந்த மார்க்கெட்டுக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கா. நிறைய பொருட்களை வாங்கிட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டுருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. இதான் செம்ம சான்ஸு, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி போய் அவ கூட பேசணும், இதான் நல்ல சான்ஸ் சொல்லிட்டு இவனும் வேகமாக ஹீரோன் பக்கத்தில் போகிறான். எங்க உங்கள் போய் டோரத்தி தானே, இங்கே தானே உங்கள் வீடு இருக்குது, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த பொருளை என்கிட்ட தாங்கன்னு சொல்கிறப்ப, ஏப்பா உனக்கு எதுக்கு எனக்கு கஷ்டம், என் வீடு இங்கே தான் இருக்குது, நான் போய்க்கிறேன்னு சொல்கிறப்ப, இல்லைங்க
உங்கள் வீடு ரொம்ப தூரம், நான் தூக்குறேன்னு சொல்கிறப்ப சரிப்பா எவ்வளோ காசுன்னு கேட்குறப்ப காசில் யாருக்குங்க வேணும், உங்கள் அன்பு இருந்தால் போதும் வாங்கன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு அந்த பொருளாக தூக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். நம்ம ஹீரோன்னு இவங்ககிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்குது. ஆமாம் உன் பேர் என்னப்பா, இங்கே தான் படிக்கிறேன்னு கேட்டா என் பேர் ஹெர்மி, நான் இந்த ஊரில் படிக்கல, சும்மா சம்மர் வெக்கேஷனுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன், உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே நம்ம இவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்கான். அப்போ பார்த்தா எய்த்தாப்பில் இவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு என்ன பண்ண தெரில, ஆத்தாடி இவங்க வராங்களே நம்மளை பார்த்தா பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொருள் எடுத்து இவன் ஃபேஸை மறைச்சிக்கிறான். பட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுத்துக்கும் தெரியுது இது நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு அவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் டே மச்சான் இவனோட இவன் கூட போயிட்டுருக்கா, அப்புறம் 2 அதை தொடர்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ ஈனோட பேசிட்டு ஒரு வேளை ஈனோட வீட்டுக்கும் போயிடுறான். அங்கே பொருளாம் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஈன் காசு தரா. ஏங்க நான் என்ன சொன்னேன், எனக்கு காசெல்லாம் சொன்னேன் இல்லையா, எதுக்கு இப்போ காசு தரீங்கன்னு சொல்கிறப்ப சரிப்பா உனக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, காஃபி குடிக்கிறேன்னு கேட்குறப்ப தாராளமாக எனக்கு ஒரு காஃபி தாங்கன்னு சொல்லிட்டு இவன் அங்கேயே உட்கார ஆரம்பிக்கிறான். பார்த்தா நம்ம ஈன் காஃபி விட்டுட்ருப்பாள், அது எல்லாத்தையுமே இவன் ரசித்து பார்த்துட்ருக்கான். நம்ம ஈன் குனியிறப்ப அவள் காஃபியை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு அசைகளுமே நம்ம ஹீரோனே ரசித்து பார்த்துட்ருக்கான். ஒரு இடத்துல காஃபி குடிக்கிறப்ப நம்ம ஹீரோனை பார்த்துட்டு சுடத்துல வாயில் ஊற்றி நாக்கு பொத்து போயிடுது. ஏன்பா காஃபி பார்த்து குடிக்க மாட்டியா, சரி ஐஸ் கட்டி தரேன்னு சொல்லிட்டு ஐஸ் கட்டி கூட சமாதானப்படுத்துறா. இப்போ ஒரு குடிச்சிட்டு வெளியே போகலாம் பார்க்குறப்ப எங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் சரி நான் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பேன், என்னை மறக்காமல் கூப்பிடுங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஏன்னு சரின்னு நம்ம ஏன் அனுப்பி வச்சிடறா. இவன் வெளியே வந்தோடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வராங்க. டே மச்சான் என்னடா ஆச்சு, அந்த பொண்ணு உசார் பண்ணிட்டியா, இவ்வளோ நேரம் அந்த ரூம் நல்லா பண்ணிட்டு தான் கேட்குறப்ப இல்லைடா சும்மா பேசிட்டு தான் இருந்தோம், அவங்க எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க அது மட்டும் தான் குடிச்சேன்னு சொல்கிறப்ப டே நடிக்காதடா நீ என்னென்னோ பண்ணியிருப்ப, உண்மையை சொல்லு சொல்கிறப்ப இல்லைடா உண்மையை காஃபி மட்டும் தான் குடித்தேன் அதுக்கடுத்து தான் பேசணும்னு சொல்லிட்டு இவன் பாட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். அப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோ பார்த்து மச்சான் மறக்காம நைட்டு தேட்டருக்கு வந்துரு, நாங்கள் 2 படத்துக்கு போகிறோம் நீ வந்துருன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அதே மாதிரி நைட்டு 3 பேர் சேர்ந்து ஒரு தேட்டருக்கு போகிறாங்க. பார்த்தா அந்த ஊரில் ஏதோ ஒரு ஃபேமஸான படம் ரிலீஸ் ஆகிருக்கும் போல், ஊரில் இருக்க எல்லா மக்களுமே அந்த தேட்டருக்கு வந்துருக்காங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல 3 பொண்ணு நின்றுட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணுங்களே பார்த்துட்ருக்கான். அதில் ஒரு பொண்ணு மெதுவாப்பே எங்க நாங்களும் இந்த படத்தை வந்திருக்கோம், இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களுக்கு டிக்கெட் நாங்களே போட்டுறோம், ஒரு கம்பெனிக்கு நீங்கள் பக்கத்தில் உட்கார முடியுமான்னு கேட்குறப்ப அந்த பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இங்கே இவங்க 3 பேர் இருக்காங்க, அதே மாதிரி இங்கே 3 பொண்ணு இருக்குது. எல்லோரும் மாற்றி மாற்றி பேசுகிறப்ப அவர் கண்ணாடி போட ஃப்ரெண்டு இருப்பான், அவனுக்கு இதெல்லாம் பார்க்க ஆக்வர்டாக இருக்குது. சாரி மச்சான் என்னால் முடியாது நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு பாதிலே கழட்டிட்டு போயிடுறான். இதை பார்த்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு செம்ம கடுப்பாயிருது. சரிங்க அவன் போனால் போகிறான், நீங்கள் 3 பேர் வாங்கன்னு சொல்கிறப்ப அதில் ஒரு பொண்ணுக்கும் படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், சாரிடி நீங்களும் போயிட்டு வாங்க நானும் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பொண்ணு கலந்து போயிடுறா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு இருக்காங்க, அதே மாதிரி அங்கே 2 பொண்ணுங்க இருக்காங்க. 2 பேர் ஒரு பேர் மாதிரி போய் படம் பார்க்கலான்னு இருக்காங்க. டிக்கெட் எடுக்கலான்னு கவுண்டரில் நிற்கிறப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோயினை பார்த்தா நம்ம ஹீரோ செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஹீரோயின் ஹீரோ பார்த்து ஹே நீ அந்த பையன் தானே படம் பார்க்க வந்திருக்கியா, நானும் படம் பார்க்க வந்திருக்கேன், ஸோ நான் அப்புறம் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் போட்டு ஜாலியாக பேசிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதை பார்த்த ஃப்ரெண்டு செம்ம ஹாப்பியாக இருக்குது. டே மச்சான் நான் கூட சாதனம் நினச்சேன்டா, இப்போ அந்த அக்கே வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்களே நீ வேறலாம் இருக்கிறப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினே திரும்ப வரா. ஏய் ஷர்மி உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், வர வியாழக்கிழமை எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், என் வீட்டில் சில பொருட்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து பரணமலை வைக்கணும், ஸோ அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவை, உன்னால் வர முடியுமா கேட்குறப்ப இதில் என்னங்க தாராளமாக வரேன், எத்தனை மணிக்குன்னு கேட்குறப்ப வியாழக்கிழமை ஒரு மார்னிங் 10 மணிக்கு வந்தால் போன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ சரின்னு ஹீரோனே பார்த்துட்ருக்கான். அவன் மனசில் இப்போ வரைக்குமே ஹீரோனோட என்ன ஓடிட்டே இருக்குது. இப்போ இங்கே 2 பேரும் ஒரு பொண்ணை பிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணை கூப்பிட்டு தேட்டருக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா ஃப்ரெண்டு இருக்கல தியேட்டரில் சும்மா உட்காராமல் சிலிமிஷன் பண்ணிகிட்டு இருக்கான். பக்கத்துக்கு அந்த பொண்ணு மேலே கையை போடுறது, அவளை கட்டி பிடிக்கிறது, இந்த மாதிரி சிலிமிஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஆசை வருது. சரி பக்கத்துக்கு இருக்கிற பொண்ணு மேலே கையை போடுன்னு சொல்லிட்டு இவனும் மெதுவாக கையை போடுறான். இதுக்கே நம்ம ஹீரோக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு வேளை படத்தில் பார்த்து முடிச்சு 2 பேரும் அங்கேருந்து வெளியே வராங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு கூட ஒரு பொண்ணு போயிருப்பாள், அந்த பொண்ணுக்கு அந்த ஃப்ரெண்டு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல். அதனால் அந்த ஃப்ரெண்டை பார்த்து ஹே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, வர வியாழக்கிழமை நைட்டு நம்ம எங்கேயாவது பீச்சில் மீட் பண்ணலாம் கேட்குறப்ப அவனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக ஆரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அந்த பையனை ஜாலி சிரிச்சு பேசிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. டே மச்சான் நான் தொடரில் கை வச்சேன்டா, அவள் ஷோல்டரில் கை வச்சேன்டா, இந்த மாதிரிலாம் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஒரு வேளை வியாழக்கிழமை வருது, நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாள். அதான் நம்ம ஹீரோனை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறான். ஹீரோனை கூப்பிட்டு பார்க்குறான். பார்த்தா ஹீரோன் வரவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை ரூம் விட்டு வெளியே வரா. பார்த்தா இன்றைக்கி நம்ம ஹீரோயின் ரொம்ப செக்ஸியாக இருக்கா. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆசை வந்துடுது. சரிங்க
ஏதோ கூப்பிட்டீங்களே என்னன்னு கேட்குறப்ப இந்த பறன் தான். மேலே ஏறி பாரு வேற ஏதாவது பொருளுக்கான்னு கேட்குறப்ப நம்ம ஏறி ஏனிமலை ஏறி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறான். இங்கே ஒன்றும் இல்லைங்க வெறும் தூசியாக இருக்குன்னு சொல்கிறப்ப அப்படியா சரி கீழே இறங்கு எதுக்கு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ அந்த ஏனிமலை ஏறி பார்க்குறா. அப்போ நம்ம ஈரை கீழே இருந்து நம்ம ஹீரோனோட தொடையை பார்க்குறான். அந்த ஆயிரத்தில் நம்ம ஹீரோனை ப்ரெஷ்லாம் பார்க்குறப்ப இவன் மனசுக்குள்ளே அந்த வயசில் ஒரு ஃபீல் வரும்ல அதெல்லாம் பட்டாம்பூச்சி பறந்துட்டுருக்கு. அவன் மனசுக்குள்ளே அவ்வளோ இப்போ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்து ஹீரோனை கீழே இறங்கி ஆமாப்பா மேலே வேறு ஒன்றும் இல்லை சரி நான் சில பொருட்கள் எடுத்தாரேன் அதை போய் மேலே வச்சுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அந்த பொருட்கள்லாம் வாங்கி மேலே வச்சுட்ருக்கான். பட் அவனால் ஒழுங்கு அந்த வேலையை செய்ய முடியல. அந்த ஃபீல்ட்லேயே ஒரு மாதிரி குதூகலமாகி நம்ம ஒரு மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஒரு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லைட்டாக ஹீரோட ஃபோர்கேட் இருக்கும்ல அதில் கிஸ் பண்ணுறா. இந்த ஒரு விஷயம் நம்ம ஹீரோ செம்ம ஹாப்பியாக இருக்குது. உடனே ஓடி போய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து டே மச்சான் பார்த்தீங்களா நெத்தி லிப்ஸ்டிக் ஒட்டி இருக்குல்ல இது யார் லிப்ஸ்டிக்கு டோரத்தியோடது அவனுக்கு கிஸ் பண்ண சொல்கிறப்ப டே மச்சான் நீ வேற லெவல்றா அந்த அக்கா உசரப்பட்டு சொல்லிட்டு இவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அந்த இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கால அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா அன்றைக்கி நைட்டு அந்த பொண்ணு பீச்சுக்கு கூப்பிட்டுருப்பாள். அதனால் இவன் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கான். இந்த மாதிரி அந்த பொண்ணு பேசாமல் கூப்பிட்ருக்கா லைட்டாக அந்த பொண்ணை பேசி செக்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். எத்தனை நாள் வெர்ஜினோட இருக்கிறது வெர்ஜின்ட்டு லூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடி போட ஃப்ரெண்டு இருக்கால அவங்க அம்மா கூட செக்ஸை பற்றி ஒரு புக் வச்சுருந்தாங்களே அதை பார்த்து எப்படி செக்ஸ் பண்ணோம் அதெல்லாம் தெளிவாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. யாருக்கும் தெரியாமல் இப்படி அடித்து பிடிச்சி அந்த புக்கை ஆட்டையை போட்டு வந்துடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா காண்டம் இல்லாமல் செக்ஸ் பண்ணால் குழந்தை பிறகு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த புக்கில் போட்டிருக்கோம். இதை பார்த்து ஹீரோக்கு பயம் வந்துடுது. டேய் இது செம்ம ரிஸ்க்குடா இதெல்லாம் பண்ணக்கூடாது விட்டுறோன்னு சொல்கிறப்ப அதுக்கு தான் என்கிட்ட ஐடியா இருக்குது என்கிட்ட காண்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்லேருந்து காண்டம் எடுத்து கட்டுறான். இதை பார்த்து ஹீரோ ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கப்புறம் அவனுக்கு கிடச்சுன்னு கேட்டால் நான் எங்கள் அண்ணன் ரூமுக்கு போனேன் அவன் ரூமில் இருந்துச்சு அவனுக்கே தெரியாமல் ஆட்டை போட்ட சொல்கிறப்ப அப்படியா டேய் எனக்கு அந்த பொண்ணோட இருக்குன்னு ஆசையாக இருக்குடா உங்கள்கிட்ட இன்னொன்று இருக்கா வேணா என்கிட்ட கூடன்னு சொல்கிறப்ப என்கிட்டலாம் கிடையாதுப்பா வேணா நம்ம ஊரில் கடை இருக்குல்ல அங்கே லைட்டாக கம்மி ரேட்டு தான் கிடைக்கும் நீ வேணா இப்போ கேட்டுப்பான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு லைட்டாக தயக்கமாக இருக்குது. இருந்தாலும் கேட்டு தான் ஆனு சொல்லிட்டு மெதுவாக அந்த கடைக்கு போகலான்னு இருக்காங்க. பார்த்தா அந்த கடைக்குள்ளே ஒரு பாட்டி இருக்குது. சரி அந்த பாட்டி போனதுக்காக கேட்போன்னு சொல்லிட்டு இங்கே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பாட்டி போனதுக்கப்புறம் இவன் அந்த கடைக்குள்ளே போகிறான். அந்த கடை ஓனர்கிட்ட எப்படி காண்டமேன்னு கேட்க பயமாக இருக்குது. அதனால் வேறு மாதிரி சார் எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஒரு ஐஸ்கிரீம் கோன் வேணும் அது கிடைக்குமான்னு கேட்குறப்ப அந்த கடைக்காரர் உண்மையாகவே இவர் ஐஸ் தான் கேட்கலான்னு நினச்சிக்கிறாரு. அதனால் ஐஸ்கிரீமில் ஊற்றி கொடுக்குறப்ப சார் நான் இது கேட்கல இதே மாதிரி ஐஸ்கிரீம் கோன் வேறு மாதிரி இருக்கும் அது பார்க்க லப்பரில் செஞ்ச மாதிரிலாம் இருக்கும் அதுன்னு சொல்கிறப்ப அடப்பாவி காண்டமேனுங்கிறது எப்படி கேட்டுட்டு இருக்க இந்த வச்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 காண்டம் கொடுத்து அனுப்புகிறாரு. நம்ம ஹீரோ வாங்கிட்டு செம்ம ஹாப்பியாக அந்த கடையை விட்டு வெளியெல்லாம் பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ கூட நிற்கிற பொண்ணு தேட்டர் போயிருப்பாள் அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. காண்டமங்கிற அந்த பொண்ணு பார்த்தா தப்பாக நினச்சிக்கோல அதெல்லாம் பின்னாடி மறைச்சி வச்சுட்டு சும்மா ஐஸ்கிரீம் வாங்க வந்தேன் நீ ஜாலியாக போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் பாட்டு நைஸ் சொல்லி வந்துடுறான். மச்சான் காண்டம் கிடச்சிருச்சு நைட்டு கண்டிப்பாக அந்த பொண்ணுட்டு போய் செக்ஸ் வரைக்கும் போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக அங்கேருந்து போகிறாங்க. அதே மாதிரி நைட்டு வந்துருச்சு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவன் அவசரம் பண்ணிட்டு போயிடறான். நம்ம ஹீரோ அந்த பொண்ணு என்ன பேசுன்னு தெரியாமல் லைட்டாக ஃபயர் கேம் மாதிரி போட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு குடுகுடு நோடி வரான். மச்சான் நான் ஒரு காண்டம் பண்ணிட்டு போனடா அந்த காண்டம் ஸ்பாயில் ஆயிடுச்சுடா உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு காண்டம் இருக்குல்ல அதை கொடுன்னு சொல்லிட்டு இவன் வேகமாக அந்த காண்டம் வாங்கிட்டு போகிறான். கோணங்கள் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு டேய் அந்த காண்டம் கிழிஞ்சு போயிடுச்சுடா உங்கள்கிட்ட கடைசி ஒன்று இருக்குல்ல அதை கொடுன்னு சொல்லிட்டு எல்லா காண்டத்தையும் வாங்கிட்டு போயிடுறான். இதை பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. ஆமாம் அவங்ககிட்ட ஏதோ ஒன்று வாங்கிட்டு போனானே அது என்னன்னு கேட்குறப்ப நம்ம எதுவும் சொல்ல முடிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணும் சரி டைம் ஆயிடுச்சு என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட நான் இருக்கா நானும் அவ்வளோ வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உட்காந்து அந்த இடத்த போய் பார்க்குறா. பார்த்து 2 பேர் அங்கே செக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஆச்சரியமாக இருக்குது நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் 2 பேரும் செக்ஸ் பண்ணுறத நம்ம ஹீரோ கண் கூட பார்க்குறான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏதோ பேய் அடித்த மாதிரி நம்ம ஹீரோ பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அடுத்த நாள் காலாகுது. இவன் பாட்டு ரேண்டமாக பீச்சில் நடந்து போயிட்டுருக்கான். அவள் பார்த்து பீச்சுக்கு மேலே ஒரு பாறை மாதிரி இருக்கும் அதில் நம்ம ஹீரோயின் உட்காந்து ஏதோ எழுதுகிற மாதிரி இருக்குது. சரி லைட்டாக போய் பேச்சு கொடுப்போன்னு சொல்லிட்டு இவன் லைட்டாக ஹீரோனோட பக்கத்தில் போகிறான். ஹாய் ஏதோ எழுதிட்டு இருக்கீங்களே என்னன்னு கேட்குறப்ப என் ஹஸ்பண்ட் வாருக்கு போயிருக்கார்ல அவருக்காவது லெட்டர் எழுதியிருக்கேன் இதை போய் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பண்ணு சொல்கிறப்ப ஓ அப்படியா வேணா என்கிட்ட கொடுங்களேன் நான் போய் போஸ்ட் பண்ண சொல்கிறப்ப சாரி இது என் பர்சனல் லெட்டர் நான் தான் போடுவேன் உனக்கு எதுக்கு சங்கடம்னு சொல்லிட்டு எவ்வளோ சிரிச்சுட்டு நம்ம ஹீரோ கூட பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம
ஹீரோ நைஸாக ஒரு பீட்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் ஊருக்கு போகிறாங்க. ஸோ நான் மட்டும் தனியாக இன்றைக்கி வீட்டில் இருப்பேன், எனக்கு பயமாக இருக்குது, வேணா இன்றைக்கி ஒரு நைட்டு மட்டும் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணலாமல் கேட்குறான். இதை பார்க்குற ஹீரோன்னு வெள்ளந்தியா சரின்னு ஒத்துட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு செம்ம ஹாப்பியாக இருது. ஏதோ வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய புதல் கிடச்ச மாதிரி துள்ளி குதிச்சுட்டு அவன் பாட்டு வேகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கான். அதுக்கடுத்த ஃப்ரெண்டை பார்த்து மச்சான் நைட்டு அவங்க வீட்டில் போய் பழக்க போகிறேன்டா, செம்ம ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு கோட் சூட்லாம் போட்டு ஈவினிங் நம்ம ஹீரோட வீட்டுக்கு போகிறான். வீட்டோட கதை தட்டி பார்த்தா நம்ம ஹீரோ உள்ள இருக்கிற மாதிரி தெரில. ஹலோ டோரத்தி, எங்கே இருக்கீங்க? நான் தான் ஹெர்மி வந்திருக்கேன். எங்கே இருக்குன்னு கூப்பிட்டு பார்க்குறான். பட் நம்ம ஹீரோ எங்கே இருக்கிற மாதிரி தெரில. அப்போ பார்த்தா டேபிளில் ஒரு லெட்ரு வந்திருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் வாருக்கு போயிருப்பார்ல, அந்த வாரில் இறந்து போனதா அவளுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கும். அதனால் சோகமாக தனியாக அவள் ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பா. அந்த லெட்டர் நம்ம ஹீரோ படித்து பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ அழுதுட்டு அந்த ரூம் விட்டு வெளியே வரா. நம்ம ஹீரோ லைட்டாக ஆறுதல் சொல்கிற மாதிரி ஹீரோயின் பக்கத்தில் போய் லைட்டாக ஹக் பண்ணுறான். அப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் லைட்டாக ஒரு ஃபீலிங் வருது. ரெண்டு பேரும் அன்றைக்கி நைட்டே பெட்ரூமில் போய் ஒன்றா செக்ஸும் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு மாதிரி இருக்குது. காலை ஏஞ்சி பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் அவன் பாட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். நேற்று நம்ம உண்மையாகவே டோரத்தோட வீட்டுக்கு போனோமா, நமக்கு டோரத்துக்கு நடுவில் செக்ஸ் நடந்துச்சா, இந்த மாதிரி எதுவுமே புரியாமல் நம்ம ஹீரோ பாட்டு ஒரு குழப்பான மனநிலையில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஃப்ரெண்டு இருக்கல, அவனும் சோகமாக நம்ம ஹீரோ பார்த்து பேச வரான். டேய் என்னாச்சுரா, சோகமாக்குன்னு சொல்கிறப்ப நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த பொண்ணு சம்மர் லீவுக்கு தான் வந்திருக்க போல, அவளும் பாதிலே அவள் ஊருக்கு போயிட்டா, அவள் எந்த ஊர் சேர்ந்தவ எதுவும் தெரிலடா, நம்ம லைஃப் அவ்வளோதானு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ரொம்ப எமோஷனலாக பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஹீரோனே பார்த்து பேச போவோம், அவள்கிட்ட எப்படியாவது பேச ட்ரை பண்ணு சொல்லிட்டு இவனும் ஹீரோனோட வீட்டுக்கு போகிறான். பார்த்தா ஹீரோனோட வீடு பூட்டி இருக்கு. அந்த ராக்கு பக்கத்தில் ஹெர்மின் போட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டர் வச்சிருக்கா. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அந்த லெட்டரை படித்து பார்த்தா அவள் கண் கலங்கி சில விஷயங்கள் எழுதி வச்சிருக்கா. சாரி ஹெர்மி, என்னோட ஹஸ்பண்டோட ஞாபகார்த்தம் என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியல, அதனால் அங்கேருந்து என் சொந்த ஊருக்கு போயிட்டேன். நேற்று நைட் நடந்த விஷயத்துக்கு ரொம்ப சாரி. என்னை அறியாமலோ இல்லை ஒன்றே அறியாமலையோ ரெண்டு விதத்துக்கு அது நடந்துருச்சு. பட் என்னைக்கு அந்த வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய முக்கியமான நபர்களை நீயும் ஒருத்தன், உன்னை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த லெட்டர் எழுதி வச்சிருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அவனும் ஒரு மாதிரி சோகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்போ பார்த்தா பின்னாடி வாய்ஸ் ஓவரில் திரும்ப டைரக்ட் அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த சம்மர் ஆஃப் 42 என் வாழ்க்கையில் கிடச்சதுலேயே ஒரு பெஸ்ட்டு மெமரிஸ். நம்ம வாழ்க்கையில் சில பேரை பார்ப்போம், சில பேரை இழப்போம். அந்த மாதிரி நடந்த ஒரு முக்கியமான நம்பர் தான் என் டோரத்தி. என் டோரத்தியோடு இருந்த அந்த சம்மர் நினைவுகள் எல்லாம் மறக்கவே முடியாது. ஒரு 5 நாள் நாங்கள் படத்துக்கு போனோம். 9 நாள் மழையில் நனைஞ்சிட்டு நாங்கள் அவ்வளோ ஜாலியாக இருந்தோம். அந்த நினைவுகளை என்னன்னுட்டு போகாதுன்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் வாய்ஸர் கொடுக்குறாரு. இதோட சம்மர் ஆஃப் 42ங்கிற இந்த படம் முடியுது. இந்த படத்தில் சொன்ன மாதிரி இந்த படத்தோட எழுத்தாளரான ஹெர்மன் ட்ரெச்சருக்கு நடந்த உண்மை சம்பவம் அந்த ஃபுல் படமே. 1942 இவர் ஒரு தீவுக்கு வெக்கேஷன் போயிருக்காரு. அப்போ டோரத்தின் ஒரு பொண்ணு பார்த்து இந்த சம்பவங்கள் நடந்திருக்கும். பட் அவரோட கடைசி காலம் வரைக்கும் இந்த நினைவுகள் அவர் மனசில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால் இந்த நினைவுகளை பேஸ் பண்ணி சம்மர் ஆஃப் 42ன்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினார். அந்த புக்கோட அடாப்டேஷன் தான் இந்த ஃபுல் படமே. அண்ட் இந்த படத்தோட வருகைக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கம்மிங் ஏஜ் மூவிஸ் நிறையா வந்துச்சு. குறிப்பாக தமிழில் வந்து அழியாத குளங்கள் படம் கூட இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நிறைய படங்களுக்கு இது ஒரு முன்னோடியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ பாய் கைஸ்.